அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்த்த இந்த வீடியோ காட்சியானது டிசம்பர் 20ஆம் தேதி சனி பெயர்ச்சியின் பொழுது திருநள்ளாற்றில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நடைபெற்ற அபிஷேக காட்சிகளை தான் இந்த பதிவில் நீங்க இப்போ பார்த்தீங்க. இந்த ஒரு காட்சியை பார்ப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றே சொல்லலாம். ஏனென்றால் அந்த சமயத்தில் நாம எல்லோருமே திருநள்ளாற்று சென்று இந்த காட்சியை பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஒரு காட்சியானது மிகவும் பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது சனி பகவானை மனதில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அத்தனை தோஷங்களும் நீங்கிவிடும். மேலும் சனி பகவானை பற்றின பல சிறப்புகளையும் திருநள்ளாறில் நடைபெற்ற சனி பெயர்ச்சியினுடைய சிறப்புகளையும் தான் இந்த பதிவின் மூலம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவில் பிரசித்தி பெற்றது. திருநள்ளாறு என்றாலே நம் நினைவிற்கு வருவது சனி பகவான் தான். இங்கு அமர்ந்து இருக்கும் ஈசனின் திருப்பெயர் தர்பாரணேஸ்வரர், அம்பிகையின் திருப்பெயர் பிராணேஸ்வரி. சனியைப் போல கெடுப்பவரும் இல்லை, கொடுப்பவரும் இல்லை. திரு நல சக்கரவர்த்தியின் துயரை ஆட்சியதால் திருநள்ளாறு என்ற பெயரும் வந்தது. நல மகாராஜனை சனி பகவான் பிடியிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆட்சிப்படுத்திய தலம் இது என்பதால் நல்லாறும் என்றும் அழைக்கப்படுகிறது. சுயம்புவாக தர்ப்பை வனத்தில் தோன்றியதால் ஈசன் தர்ப்பை தழும்புகளுடன் காட்சி தருகிறார். தேவரான மூவரான அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகியோரால் பாடல்கள் பெற்ற தலம் இது. இங்கு சனி பகவான் அனுகிரக மூர்த்தியாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டுகோள்கள் என்று கூறப்படும் சனி, குரு, ராகு மற்றும் கேது ஆகியவை 4 வருடங்களுக்கு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் பொழுது இந்த பெயர்ச்சி நாளுக்கு சில நாட்களுக்கு முன்பு இருந்து அதனுடைய தாக்கமானது ஏற்பட்டுவிடும். இதனால் தான் சனி பெயர்ச்சி நடக்கும் பொழுது தொடர்ந்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் காலம் வரையில் விசேஷமான பூஜைகள் நடைபெறும். வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி 2023 சனி பெயர்ச்சியானது டிசம்பர் 20ஆம் தேதி அன்று நடைபெற்றது. அன்றைய தினம் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியானார். பொதுவாகவே வாக்கியப்படி நடக்கும் சனி பெயர்ச்சியின் அடிப்படையில் தான் கோவில்களில் சிறப்பு பூஜைகளானது நடைபெறும். அதுவும் ஒவ்வொரு சனி பெயர்ச்சி மற்றும் சனி வக்ர நிவர்த்தி காலங்களின் பொழுது சனி பகவானுக்கு உரிய கோவில்களில் விசேஷமான பூஜைகள் நடைபெறும். சனி பகவான் என்று சொன்னாலே நம் நினைவிற்கு வருவது திருநள்ளாறு தான். சனி பகவானின் முதன்மையான தலமாகவும் நவகிரக கோவில்களில் ஒன்றான திருநள்ளாறு அமைந்துள்ளது. 7.5 சனி, கண்டகு சனி, அஷ்டம சனி உள்ளிட்ட எதிர்மறையான ராசிகளில் எதிர்மறையான இடங்களில் சனி பெயர்ச்சியாகும் பொழுது சனி பெயர்ச்சி நடக்கும் நாள் அன்று சனி பகவான் சன்னதிக்கு அல்லது கோவிலுக்கு சென்று தோஷ நிவர்த்தி பூஜைகள் சடங்குகளில் கலந்து கொள்வது காலம் காலமாக இருந்து வரும் ஒரு பழக்கமாகும். திருநள்ளாற்றில் எப்பொழுதுமே சிறப்பு பூஜைகள் அல்லது விசேஷம் நடைபெற்றாலும் பக்தர்களின் கூட்டமானது அலைமோதும். ஆனால் எல்லோராலுமே சனி பெயர்ச்சியின் பொழுது திருநள்ளாறுக்கு சென்று பூஜையில் கலந்து கொள்ளவோ அல்லது சனி பகவானின் தரிசனத்தை காணவோ முடியாது. எனவே அங்கு போக முடியாதவர்களுக்கு இந்த ஒரு காட்சியானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த காட்சி தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. முதியவர்கள், ஆதரவற்றவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், காகம், நாய் உள்ளிட்டவற்றில் சனியின் காரகத்துவம் உள்ளது. எனவே இவர்களுக்கு உதவி செய்வது சனியின் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கும். சனி பெயர்ச்சி நடக்கும் அன்று கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் கூட உங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம். சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை, சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை என்று சொல்வார்கள். ஒரு மனிதனின் வாழ்நாளில் 2 முதல் 3 முறை சனி பகவான் 7.5 ஆண்டுகள் பிடித்து கொண்டு வாழ்க்கை பற்றிய புரிதலையும் பக்குவத்தையும் தரக்கூடியவர். 7.5 ஆண்டுகள் எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரோ அதே அளவிற்கு சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது நலன்களையும் அள்ளி கொடுப்பார்.
சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் பயணிப்பார். நவ கிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே. இவர் தர்மத்தை நிலைநாட்டுபவர் என்றும் சொல்வார்கள். விநாயகர், ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களையும் சனிக்கிழமைகள் விரதமிருந்து வழிபடுபவர்களையும் சனி பகவானின் கெடுப்பார்வை ஒன்றுமே செய்யாது. நவகிரக தலங்களில் சனீஸ்வர பகவானுக்கு உரிய முக்கிய பரிகார தலமாக போற்றப்படுவதுதான் திருநள்ளாறு தலத்தில் உள்ள தர்பாரணேஸ்வரர் கோவிலாகும். இது புதுச்சேரிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. நவ கிரகங்களில் மந்தகக்காரன் என குறிப்பிடப்படும் சனீஸ்வரன் சூரிய தேவன் மற்றும் சாய தேவியின் மகன். காகத்தை வாகனமாக கொண்டவர். கருப்பு நிற வஸ்திரமும் எல் தானியமும் சனீஸ்வரனுக்கு விருப்பமானதாக சொல்லப்படும். சனியின் வக்ர பார்வையிலிருந்து தெய்வங்களும் கூட தப்ப முடியாது. சனி பகவான் ஒவ்வொருவரை 7.5 ஆண்டுகள் பிடித்தே தீருவார். ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை மட்டுமே சனி பிடிக்காத தெய்வங்களாகவும் சொல்லப்படுகின்றனர். புதுச்சேரியில் உள்ள திருநள்ளாறு தலம் தவிர தேனி மாவட்டம் குச்சனூரில் உள்ள சனீஸ்வரன் கோவில், கோவை மாவட்டம் புளியங்குளம் லோகநாயக சனீஸ்வரன் கோவில் ஆகியன சனி பகவானின் பரிகார தலமாக உள்ளன. இலங்கையில் உள்ள திருகோணமலை சனீஸ்வரன் கோவிலிலும் சனீஸ்வரனுக்கு உரிய தலமாகவே குறிப்பிடப்படுகிறது. இங்கு சுயம்புவாக தோன்றிய லிங்கமும் லிங்கத்தின் மீது தர்ப்பை பொருட்களின் தடமும் சனீஸ்வரனை வழிபட்ட பிறகே சிவனையும் இங்கு வழிபட வேண்டும். நலன் என்ற மன்னன் தர்ப்பை பொருட்கள் நிறைந்த வனமாக இருந்த இந்த இடத்தை ஆட்சி செய்து வந்தார். அதனால் இந்த தலம் தர்ப்பாரண்யம் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் சனீஸ்வரனின் பிடியில் சிக்கி அதன் பாதிப்பை அனுபவிக்க வேண்டும் என்பது நியதி. அதன் அடிப்படையில் நலனும் சனீஸ்வரனின் பிடியில் சிக்கி அவதிப்பட்டார். சனியின் பிடியிலிருந்து விடுபட அவன் இந்த தலத்தில் தர்ப்பை பொருட்களுக்கு இடையே சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய சிவலிங்கத்தை வழிபட்டு நிவர்த்தியும் அடைந்தார். இதே போலவே இந்த தலத்திற்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கும் சனியின் பிடியிலிருந்து நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வேண்டிக் கொண்டார். இங்கு உள்ள தீர்த்தம் நல தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 2 ஏக்கர் பரப்பளப்பில் அமைந்துள்ள இந்த கோவில் 5 நிலை ராஜ கோபுரங்களையும் கொண்டது. மூலவர் தர்பானேஸ்வரரின் லிங்க திருமேனியில் தர்ப்பை பொருட்களின் தடமும் காணப்படுகிறது. மூலஸ்தானத்திற்கு தெற்கே சோமஸ்கந்தர் சன்னதி அமைந்துள்ளது. இதை சுற்றி தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, லிங்கோத்பவர் ஆகியோரின் சன்னதிகளும் அமைந்துள்ளன. கோவிலின் வடவாசலுக்கு அருகே சனீஸ்வரருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. இந்த கோவிலின் வாயிற் காப்பாளராக சனி பகவானை சொல்லப்படுகிறார். பொதுவாகவே சிவனை வழிபட்ட பிறகுதான் நவ கிரகங்களையும் வழிபடுவார்கள். ஆனால் இந்த தலத்தில் சனீஸ்வரனை வணங்கிய பிறகுதான் சிவனை வழிபட வேண்டும் என்ற ஒரு வழக்கமும் உள்ளது. சிவபெருமானின் பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. சம்பந்தர், சுந்தரர், அப்பர், அருணகிரிநாதர் ஆகியோர் இந்த தல சுவாமி பற்றி பாடியுள்ளனர். இந்த தலத்தில் நல தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், வாணி தீர்த்தம் தவிர அஷ்ட தீர்த்தங்கள் எனப்படும் மொத்தம் 8 தீர்த்தங்கள் உள்ளன. சோமவாரம், சுக்கிரவாரம், பிரதோஷம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இது தவிர அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, சதுர்த்தி ஆகிய நாட்களில் விசேஷமான பூஜைகளும் நடைபெறும். அபிஷேக ஆராதனைகளும் நடத்தப்படுகிறது. சனி பெயர்ச்சி இந்த விழா கோவிலில் முக்கிய விழாவாக செய்யப்படுகிறது. சனி தொழில் தீர நல தீர்த்தத்திலும், முன் ஜென்ம சாபங்கள் விலக பிரம்ம தீர்த்தத்திலும், கலைகளில் தேர்ச்சி பெற வாணி தீர்த்தத்திலும் நீராடி பிரார்த்தனை செய்கின்றனர். வேண்டுதலை நிறைவேற்றியவர்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் பஸ்திரம் சாட்சியும் நேர்த்திக்கடன்களை செய்கின்றனர். இந்த முறை சனி பெயர்ச்சியானது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்தார். மகரம், கும்பம், மீனம் ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலமாகும். தனுசு ராசிக்காரர்கள் 7.5 சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். இந்த சனி பெயர்ச்சியின் காலமான 30 மாதமும் பாதிப்புகள் குறைய கடகம், சிம்மம், விருட்சிகம், மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு லாப சனி காலமாகும். செய்யும் தொழிலில் லாபமும் அபரிமிதமான வருமானமும் கிடைக்கும். ரிஷப ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் பயணம் செய்வதால் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையும். உங்களுக்கு சனியால் சசயோகமும் கிடைக்கப் போகின்றது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனி தொடங்குகிறது. சனியால் யோகங்கள் கிடைக்கும். அதிகமான பணவரவும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் லாபம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி காலம் என்பதால் எதிலையும் அகலக்கால் வைக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் அதிகமான பண முதலீடுகளை செய்யாதீர்கள். யாருக்கும் பணத்தை கடனாக தர வேண்டாம். பரிகாரம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். சனிக்கிழமைகளில் சனி பகவானையும் பைரவரையும் வழிபட்டு வரலாம். அது மட்டுமல்லாமல் தினம்தோறும் சனி பகவானின் வாகமான காகங்களுக்கு காலை தோறும் எச்சில் படாத உணவுகளை வைக்கலாம்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.